வணக்கம் நண்பா. சன் டிவில சில வருடங்களுக்கு முன்பு ஒளிபரப்பாகிய திருமுருகனின் மெட்டிஒலி, திருச்செல்வத்தின் கோலங்கள், ராதிகாவின் சித்தி, அண்ணாமலை மற்றும் வேணு அரவிந்த் நடித்த அலைகள் போன்ற சீரியல்கள் தமிழ் பெண்களின் மனதில் டாப் 5ல இருந்த சீரியல்கள் ஆகும். அந்த டைம்ல சன் டிவிக்கு ஈடு கொடுக்க அதிகமான சேனல்கள் இல்லை என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. ஆனால் இப்போது 100க்கும் மேற்பட்ட சேனல்கள் வந்துவிட்டது. அதில் சில சேனல்கள் மெகா சீரியல்களில் சன் டிவியை பின்னுக்கு தள்ளி ஓடுகின்றனர். அவர்களை பந்தயத்தில் முந்துவதற்கு சன் டிவியும் சீரியல்களை அள்ளி வழங்குகின்றன. டிஆர்பியில் முதலில் வருவதற்காக சீரியல்களில் பல மாற்றங்களை கொண்டு வருகின்றனர். தற்போது சன் டிவியில் மிக பாப்புலரான சீரியல்களில் இயக்குனர் திருச்செல்வத்தின் எதிர்நீச்சலும் ஒன்று. எதிர்நீச்சலின் செகண்ட் சீசனில் அறிவுக்கரசி, அன்புக்கரசி என்ற 2 கேரக்டர்கள் நாடகத்தை ஒரு கை பார்த்து வருகின்றனர். இதில் வரும் மனைவிமார்களை பார்த்தால் நமக்கு தூக்கம் வந்துவிடுகிறது. ஆனால் அறிவுக்கரசி கேரக்டர் வரும் எபிசோடுகளை ஆண்கள் விரும்பி பார்க்கின்றனர். அறிவுக்கரசிக்கு ஈடாய் இந்த சீரியலில் வேறு கேரக்டர் இல்லை என்ற குறை பார்ப்பவர்களின் மனதில் எழுந்தது போல் இயக்குனரின் மனதிலும் தோன்றியதோ என்னவோ. அதிரடியாய் ஒரு புதிய கேரக்டரை எதிர்நீச்சலில் களம் இறக்கப் போவதாக யூடியூபில் ஒரு செய்தி பரவி வருகிறது. அந்த கேரக்டரில் நடிக்கப் போகிறவர் யார் என தெரிந்தாலே சீரியலின் டிஆர்பி உச்சம் தொடும் எனலாம். அப்படிப்பட்ட ஒருவர்தான் இந்த சீரியலுக்குள் வரப்போகிறாராம். இது அதிகாரப்பூர்வமான செய்தியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எதிர்நீச்சல் சீரியல் மற்ற சீரியல்களோடு எதிர்நீச்சல் போட கண்டிப்பா ஒரு கேரக்டர் சுள்ளுன்னு வரணும் என்பது என் எண்ணமாக இருந்தது. அது இப்போ நடக்கப் போவதாக நினைக்கிறேன். அது நடந்தால் சந்தோஷமே. இயக்குனர் திருச்செல்வத்தின் கோலங்கள் சீரியலை பின்னுக்கு தள்ளும் அளவிற்கு அவரே ஒரு சீரியல் இனி எடுக்க முடியாது. அந்த சீரியலில் ஆதி என்ற கேரக்டர் பட்டித்தொட்டி இங்கும் பெண்களின் மனதில் அளவில்லா கோபத்தை உண்டு செய்த கேரக்டராகும். அந்த கேரக்டரில் நடித்த நடிகர் அஜயை பெண்களால் எளிதில் மறக்க முடியாது. அவர் தனக்கே உரிதான ஸ்டைலில் தமிழை கடித்து பேசியிருப்பார். அந்த அஜய்தான் எதிர்நீச்சலிலும் நீண்ட வரப்போகிறார். கேட்கும்போதே சூப்பரா இருக்குதுல. இருக்கற வில்லன்கள் பத்தாதுன்னு இவர் வேறையா என நாம் நினைப்போம். இவர் யாரோடு கேரக்டருக்கு கை கொடுக்க வருகிறார் என நாம் நம் மூளையில் கணிப்போமா? ஒன்று, குணசேகரன் மற்றும் அவரது தம்பிகளை உண்டு இல்லைன்னு பண்ண சிபிஐ கேரக்டர்ல வரலாம். 2, பார்கவியின் உறவுக்காரராய் வரலாம். 3, அறிவுக்கரசிக்கு ஜோடியாக வரலாம். என் கணிப்புப்படி அன்புக்கரசி தர்ஷன் திருமணம் நடக்கலாம். பார்கவிக்கு முறை மாமனாகவோ அல்லது அவளது வழக்கை விசாரிக்க வரும் காவல்துறை அதிகாரியாகவோ வழக்காடும் வக்கீலாகவோ அஜய் வரலாம். பார்கவிக்கு ஜோடியாக இவர் வரக்கூடும். அப்படியில்லையேனில் அறிவுக்கரசிக்கு ஜோடியாக அஜய் களம் இறக்கப்படலாம். தர்ஷன் பார்கவி திருமணம் நடந்தால் குணசேகரனை எதிர்க்க அஜய் வருவார் என தெரிகிறது. எது எப்படியோ எதிர்நீச்சலில் சுனாமி வரப்போவது உறுதியாகிவிட்டது. நண்பா, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அஜய் இந்த கதாபாத்திரத்தில் நடிப்பார்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.